இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் குடியிருப்பில் தண்ணீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணிக்கு சிறையில் உள்ள தண்டனை கைதிகளை பயன்படுத்தியது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இந்த வீடியோ எப்போ வெளியாச்சு? இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? நிச்சயமாக மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் குடியிருப்பில் சிறைவாசிகளை பீடியை புகைத்தவாறு வேலைக்கு பயன்படுத்தியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மத்திய சிறையில் பணிபுரியும் அதிகாரிகளின் குடியிருப்புகளில் உள்ள வாட்டர் டேங்குகளை சுத்தம் செய்யும் பணிக்காக சிறையில் உள்ள தண்டனை சிறைவாசிகளை பயன்படுத்தியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதியன்று சிறைவாசிகளான துரைப்பாண்டி, ராஜநாராயணன், பிரகாஷ் ஆகிய 3 பேரை பயன்படுத்தி சிறைத்துறை அதிகாரிகள் குடியிருப்பில் உள்ள வாட்டர் டேங்குகளை சுத்தம் செய்வது போன்ற காட்சியும் வெளியாகியது. அந்த வீடியோவில் மேலும் சிறைவாசிகள் பீடியை பயன்படுத்தியவாறும் பணியில் ஈடுபடுத்துவதாகவும் பதிவாகியுள்ளது. சிறைவாசிகளை அதிகாரிகள் தங்கள் சொந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு உள்ள நிலையில் சிறைத்துறை அதிகாரிகள் வீடுகளில் உள்ள வாட்டர் டேங்குகளை சிறைவாசிகள் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தியது போன்றும் அப்போது சிறைவாசிகள் பீடி புகைத்துக் கொண்டே பணி செய்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு பீடி எப்படி கிடைத்தது என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த வீடியோ குறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமாரிடம் விளக்கம் கேட்டபோது இந்த வீடியோ குறித்து விசாரிப்பதாகவும் கைதிகள் தற்போது இது போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்துவது இல்லை, இது பழைய வீடியோவாக இருக்கலாம் என சிறைத்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் விளக்கம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.